அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மாற்றம் வருகின்ற 27ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமரும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவு மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கிரன். சப்தமாதிபதியும் பிரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் நுழைகிறார். அஷ்டமத்தை விட்டு வலுவாக பாக்கியஸ்தானமாகிய 9இல் நுழைந்திருப்பது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அங்கு வித்யாகரகரான புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பது இரட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார் சந்திரன். மதிநுட்பத்தின் ஊற்றாகவும் அறிவாற்றலாகவும் பார்க்கப்படுகிறாருங்க சந்திரன். அப்படிப்பட்டவரின் வீட்டில் அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் இதே தருணத்தில் மிக வலுவாக சுக்கிரனும் அவருடன் இணைகிறார். அறிவும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே இணையக்கூடிய அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூட போகிறது. ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சிற்றின்பம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அது சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய 9இல் அமர்ந்திருக்கிறாருங்க. ஏனென்றால் பொதுவாக சுக்கிரன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது அள்ளி கொடுப்பார். சுபத்துவ பாதையில் மிகவும் வலுவாக புதனுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணம் புத சுக்கிர யோகம் நிறைவாக அமைவதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே சரியான முறையில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அற்புதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சிறப்பான ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் உறுதியாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில உங்களுடைய வளர்ச்சிக்கு மிக பெரிய பக்க உறுதுணையாக அமையும். ஏனென்றால் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது வித்யாகரகரான புதனுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை தைரியஸ்தானத்தின் மீது வலுவாக பதிக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரனுடன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சந்திரனும் இணையும் தருணம் என்பது அபரிவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அடிக்க போகிறது அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உருவாகும் அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்ளக்கூடிய நபர்கள் உங்கள் மீது தவறான குற்றங்களையும் சில தவறுகளையும் சுட்டிக்காட்டினாலும் அதை பொருள்படுத்தாமல் சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் தன்னுடைய திறமை என்பது ஓவியத்தில் நன்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறாருங்க. இதனால் அவர் ஓவியம் வரைய ஆரம்பிக்கிறார். அப்படி ஓவியம் வரைவதில் பல நுட்பமான விஷயங்களையும் நுணுக்கமான விஷயங்களையும் கற்றுக்கொள்கிறார். அப்படி கற்றுக்கொண்டதால் அது முழு திறமையையும் பயன்படுத்தி மிக சிறப்பான ஓவியம் வரைய வேண்டும் என்று நினைத்து ஒரு ஓவியம் ஒன்றை வரைய ஆரம்பிக்கிறார். அப்படி வரைந்த ஓவியத்தில் ஏதாவது குறை இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த ஓவியர் வரைந்த அந்த ஓவியத்தை ஒரு நாள் காலையில் சாலை ஓரத்தில் கொண்டு போய் வைத்து அதன் கீழே
இந்த ஓவியத்தில் ஏதேனும் தவறுகள் நீங்கள் கண்டறிந்தால் அந்த தவறுகளை வட்டமிட்டு சுட்டி காட்டுங்கள் என்று சொல்லி குறிப்பையும் கீழே எழுதி வைக்கிறார். அதற்கு வட்டமிடுவதற்கும் ஒரு பேனாவை அங்கு வைத்து செல்கிறாருங்க. காலை வேளை வந்ததும் அவர் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த ஓவியத்தை பார்க்க வரும்போது அந்த ஓவியத்தில் எண்ணற்ற இடங்களில் வட்டவட்டமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைகிறாருங்க. இவ்வளவு தவறுகளா இந்த ஓவியத்தில் இருக்கிறது என்று எண்ணி மனம் உடைந்து வேதனை கொள்கிறார். மிகுந்த மன வருத்தத்துடன் வீட்டிற்கு செல்லக்கூடிய அந்த நபர் ஒன்றும் பேச முடியாமல் ஆழ்ந்த சோகத்தில் இருக்கிறார். இதை பார்த்தவுடன் அவரது தாய் அவரிடம் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்க அவர் நடந்த விஷயம் அனைத்தையும் தனது தாயிடம் சொல்கிறாருங்க. அனைத்தையும் தாய் பொறுமையாக கேட்டறிந்து அந்த ஓவியத்தை காட்டு, நான் பார்க்கிறேன் என்று சொல்ல அந்த ஓவியத்தை அவர் காட்டுகிறார். நிறைய இடங்களில் வட்டவட்டமாக இருப்பதால் அது நன்றாக தெரியவில்லை. இதே ஓவியத்தை மீண்டும் எனக்கு வரைந்து கொடு என்று கேட்க அதே ஓவியத்தை மீண்டும் வரைந்து காட்டுகிறாருங்க அந்த ஓவியர். அதை பார்த்தவுடன் தாய், இந்த ஓவியம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது, இதில் எந்த ஒரு குறையும் இல்லை, உன்னுடைய திறமைக்கு இழுக்கு ஏற்படுத்த வேண்டும் என பலர் இப்படி செய்திருக்கலாம். இந்த ஓவியத்தை நீ எங்கு வைத்தாயோ அதே சாலையில் மீண்டும் வை, ஆனால் நான் சொல்வது போல் கீழே வாசகங்களை எழுதி வை என்று சொல்கிறார் அந்த தாய். அப்படியே அவரும் செய்கிறார். இந்த தாய் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஓவியத்தில் ஏதேனும் தவறை நீங்கள் கண்டறிந்தால் அதை நீங்களே சரி செய்யுங்கள், அதற்கான பேனா கீழே வைக்கப்பட்டுள்ளது என்று சொல். அப்படி உங்களால் சரி செய்ய இயலவில்லை என்றால் அது என்ன தவறு என்று கீழே உள்ள பேப்பரில் குறிப்பிட்டு அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு செல்லுங்கள் என்று சொல் என்று அந்த தாய் குறிப்பிட அதையே அப்படியே அவரும் செய்து வைக்கிறாருங்க. காலையில் வைத்ததற்கு பிறகு மாலையில் சென்று பார்க்கிறார். அப்படி சென்று பார்க்கும் போது அவருக்கு பேரதிர்ச்சி. ஏனென்றால் ஒரு இடத்தில் கூட பிழை இருப்பது போல் யாருமே குறிப்பிடவோ அல்லது அதை எப்படி திருத்த வேண்டும் என்று சொல்லவோ முன்வரவில்லை. யாருமே அங்கு எழுதவில்லை என்பதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தாயிடம் வந்து சொல்கிறாருங்க. அப்போதுதான் தாய் சொல்கிறார், உன்னுடைய பாதையை நீதான் தீர்மானிக்க வேண்டும், அதில் எது சரி எது தவறு என்பதை நீயே முடிவு செய். மற்றவர்களிடம் தவறு எது என்பதை கேட்டால் நிச்சயமாக இந்த உலகத்தில் மிகவும் எளிதான வேலை என்பது மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டுவது மட்டும்தான். ஆனால் அந்த தவறை சரி செய்வதற்கான சூழல் வாய்ப்பு எந்த விஷயங்களில் இருக்கிறது என்பதை அவர்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த உண்மையை அறிந்து கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் உன்னுடைய வாழ்வில் கிடைக்கும் என்று தாய் சொல்ல அதை உணர்ந்து கொண்ட அந்த பையன் ஓவியத்தில் மிக நுட்பமாக வரைந்து உலகளாவில ஓவியத்தில் பெயர் பெற்ற ஓவிய கலைஞராகவும் உலகில் மாறுகிறாருங்க. இதுபோன்றுதான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கலைத்துறையின் அதிபதியாக கருதக்கூடிய சுக்கிரன் புதன் இணைந்து 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை வெளிப்படுத்தும் போது சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் இந்த தருணம் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அற்புதமான மாற்றமும் வாய்ப்பும் நிறைவாக அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் கிடைக்கிறது. சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அலைச்சல் சிரமம் இல்லாமல் இல்லத்தில் பல்வேறு வகையான காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் வேலை சார்ந்த சூழல் இனிமையாக அமையும். திட்டமிடுவதை காட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியான பணிகளில் பாடுபட்டு உழைக்கக்கூடிய உங்களுக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயமாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக பெற்று தருகிறாருங்க. சுக்கிரன் மற்றும் வித்யாகரகரான புதன் அறிவும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே இணைந்திருக்கும் இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக நிறைவாக அமைவதோடு மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் கலைத்துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களுக்கு கைகூடும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் நம்பிக்கையும் பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில்
அற்புதமாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் இனிதே கைகூட போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கல்வியில் குடும்ப பிரச்சனைகள் பாதிக்காத வகையில் மிக சிறப்பான மாற்றம் உண்டு. இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் சாதகமாக அமையும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் விருச்சிக ராசிக்காரர்கள் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும்.